கார் விபத்துக்கள் எதிர்பாராத சமயத்துல கண்ணிமைக்கும் நொடியில துரதிருஷ்டவசமா நடக்கிற சம்பவங்கள். ஆனா இந்த விபத்துக்கான காரணத்தை ஆராயும் போது பெரும்பாலான சமயங்கள்ல நம்மளோட மிஸ்டேக்கா தான் இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த Hyundai i20க்கும் நிகழ்ந்திருக்கு. Hyundai i20யும் ஒரு டிப்பர் லாரியும் நேருக்கு நேரா மோதி இருக்கு. பெங்களூர்ல நடந்த இந்த சம்பவம் அதிகாலை 4 மணிக்கு நிகழ்ந்திருக்கு. பொதுவா இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் போது ஹெவி வெஹிக்கிள் மேலதான் எல்லாரும் குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லாரி மீது எந்த விதமான தவறும் இல்ல அப்படின்னு கூறப்படுது. இந்த i20ல பயணம் செஞ்சவங்க தங்களுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வந்து ரோட கிராஸ் பண்ணி ஆகணும். ஆனா கொஞ்ச தூரம் தள்ளி போய் யூ டர்ன் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட் டைரக்ஷன்லயே டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால எந்த விதமான டிராபிக்கும் இருந்திருக்காது. இதன் காரணமா இவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கரெக்டான டைரக்ஷன்ல ஆப்போசிட்ல வந்த டிப்பர் லாரி இந்த கார் மேல மோதி இவ்வளவு பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கு. இந்த கார்ல 4 பேர் பயணம் செஞ்சதாகவும் ஒருவர் கவலைக்கிடமா இருக்கிறதாகவும் மீதமுள்ள 3 நபர்கள் ஓரளவுக்கு காயங்களோட தப்பிச்சிருக்காங்க. நாம அலட்சியமா குறைவான டிஸ்டன்ஸ் தானே 200-300 மீட்டர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிற முடிவு எவ்வளவு பெரிய விபத்துக்கு வித்திடும் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்லை. இந்த விபத்துல இருக்கிற ப்ரீவியஸ் ஜெனரேஷன் Hyundai i20 குளோபல் என்கேப்ல 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இவ்வளவு பெரிய விபத்துக்கு பிறகும் பேசஞ்சர்ஸை காப்பாத்தி இருக்கிறது, பில்ட் குவாலிட்டி சிறப்பா இருக்கு அப்படின்னாலும் இதுல ஒரு மேஜர் பிரச்சனையா பார்க்கப்படுறது ஏர் பேக்ஸே ஓபன் ஆகல. ஒரு பிரீமியம் ஹேஷ்பேக்ல உள்ள ஏர் பேக்ஸே ஓபன் ஆகல அப்படின்னா மத்த கார்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. சோ இந்த சேஃப்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு அசம்ஷன்ல தான் நாம போய்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு நாம ஆக்சிடென்ட் நடக்காம பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. மேலும் நள்ளிரவு 12 மணி முதல் காலை 5 மணி வரை கூடுமான அளவுக்கு நீங்க டிராவலை தவிர்த்துறது நல்லது. இந்த சமயத்துல தான் நீண்ட நேரமா பயணம் செஞ்சுட்டு இருக்கிற ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரோட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். மேலும் இந்த சம்பவத்தை அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நம்ம சேனலுக்கு தெரிவிச்ச பெங்களூரை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிறவருக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.